வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அள்ளி விடுறதுல மன்னன் அப்படின்னு பேர் வாங்கின மாதிரி ஒரு நபர் இருந்தார், தமிழக பாஜக தலைவராக. இன்னைக்கு அவரை மாற்றிட்டாங்க. யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ணாமலைன்னு பேர். சும்மா அவதூறுகளை அள்ளி விடுவார். உடன்கட்டை ஏறுகிறாங்க அன்னைக்கு ஆங்கிலேயன் காலத்தில். அதுக்கு தனி ஒரு விளக்கம். ஆமாம். அப்புறம் பொன்முத்துராமலை தேவர்கிட்ட அண்ணா மன்னிப்பு கேட்டார். பெரியார் அடி வாங்கினார். இப்படிலாம் அவுத்து விட வேண்டியது. அப்புறம் இன்னைக்கு பப்பு வேகலை. அந்த கட்சியை தூக்கி கடாசிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆராய்ச்சி இல்லாமல் பேசுவதில் நீங்கள் ரொம்ப கில்லாடி ஆளுநர் ரவி. ஆமாம், அப்படின்னா போதும். இது தமிழ்நாடு கிடையாதுங்க, தமிழகம்னு தான் சொல்லணும். அப்புறம் திடீர்னு சமஸ்கிருதம் உயர்ந்தது அப்படிம்பாரு. அப்புறம் தமிழை போல ஒன்றுமில்லை அப்படிம்பாரு. அப்புறம் திடீர்னு திமுக ஆட்சியில் அப்படி நடக்குது இப்படி நடக்குது, இன்னும் அங்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படியே அவுத்து விடுவார். அப்புறம் திடீர்னு அடையுங்கப்பா, இந்தியாவிலே தமிழ்நாடை போல ஒன்றும் கிடையாதுங்க, அற்புதமான ஒரு மாநிலம் அப்படி போட்டு அவரே தான் சொல்லுவார். இந்த மாதிரி ஏகப்பட்டது. புருடா, பித்தலாட்டம், பிராடு, அண்ணாமலை, அடுத்தது ஆளுநர் ரவி, இவங்க தான் இருந்தாங்க போட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த வரிசையில் மூன்றாவதாக விஜய் பெயர் பெற்று விட்டார். அப்படிங்கிறது உண்மையிலே ஆரம்பத்திலே இந்த மாதிரி இருந்தா அப்படின்னா கட்சி அன்னைக்கு நடத்த முடியும். திமுக இன்னைக்கு 70 வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க. அதிமுக இன்னைக்கு 40 சில்லற வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் 100 சில்லற வருஷம். இந்த மாதிரிலாம் ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னா சாதாரணமா ஏங்க இதெல்லாம் பொட்டி கிடையாது. சும்மா உட்காந்தவொடனே வியாபாரம் பண்ணி எப்பா ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு போடுப்பா, ரைட்டு, லாபம் ஒரு 30%, 13,000 வாங்கினோமா, கல்லா கட்டினோமா, சோத்த திண்டமா, பொண்டாட்டியோட படுத்தமா, போயிட்டே இருக்கலாம். இது வியாபாரம் கிடையாது. மக்கள் கேள்வி கேட்பான் நாளைக்கு, என்னையா நீ அன்னைக்கு அப்படி பேசிட்டு போன, இப்போ இன்னைக்கு என்ன இருக்கு? சோன்ஸ் நீ பேசுன, ஆனால் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கான். நீ உனக்கு ஏன் தெரியாமல் பேசுன? அப்போ உன்னுடைய பேச்சு என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேள்வி கேட்பானா இல்லையா? நாளைக்கு ஓட்டுவா கேட்குறப்ப கேள்வி கேட்பான். அது பேசுறது விளக்கமாக பேசணும். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். பல தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் ஐயாவெல்லாம் கையில் போனை கொடுத்தோம்னா, என் அன்பு தலைவர் கொடுத்தோம்னா பிச்சு எடுத்துருவான் மனுஷன். அந்த ஃபோனில் உள்ள அந்த அந்த இதெல்லாம் கூட பிஞ்சு போயிடும். ஆமாம், அந்த அளவுக்கு உண்மைகள், வரலாறுகள். அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அற்புதமாக பேசுகிறார். ஆமாம், சினிமாத்தனமான பேச்சுக்கள் இல்லை, ஆனால் பஞ்சா பேசுகிறாரு. நறுக்கு திருத்தால் போல் 4 வார்த்தை நச்சு நீதியாக கரெக்டாக பேசுகிறார். அதே மாதிரி மு க ஸ்டாலின் விளக்க உரையாக பேசக்கூடியவர். இந்த மாதிரி அடிக்கிட்டே போல ஏகப்பட்ட தலைவர் இருக்காங்க. நாம் நார்மல் தலைவர் அப்படிங்கிற கான்செப்ட் வேறு விதமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் சுப வீரபாண்டியர், மற்ற கி வீரமணின்னு அடிக்கிட்டே போகலாம். ஏல்லாம் அவங்கெல்லாம் பேச்சை கேட்டோம்னா நமக்கு முட்டாளாக இருக்கிறவன் அறிவாளியாக மாறுவான். அந்த அளவுக்கு பேச்சுக்கள் தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். வரலாறுகளை சொல்லுவாங்க. இவர்கள் என்னென்ன செய்தார்கள், நீங்கள் ஏன் செய்ய கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஆதாரத்தோடு பேசுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சொல்லக்கூடிய விஜய் என்ன பேசுகிறாரு அப்படின்னு தெரியல. எழுதி வச்சு அவர் வாட்டு 10 நிமிஷம், காவல்துறை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 15 நிமிஷத்துக்கு மேலே பேச்சே கிடையாது. அப்படிங்கிறப்ப இவர் கவர்ச்சியின் வெளிப்பாடு, சினிமா மோகத்தின் வெளிப்பாடு. மற்றபடி இதை வச்சுலாம் அரசியல்லாம் பண்ணிட முடியாது. எம்ஜிஆர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு கவர்ச்சி மட்டும் கிடையாது, அரசியல் மட்டும் கிடையாது, பின்புலமாக திமுகவோட அனுபவம் இருந்தது. திமுகவில் பொருளாளராக இருந்துட்டு தான் இங்கே அதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தார் எம்ஜி ராமச்சந்திரன். ஜெயலலிதா அம்மையார் சம்பந்தப்பட்டது கூட கட்சியை விட்டு விலகிட்டாங்க. இது அரசியலை விட்டு, இது சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. விலகுனது பின்னாடி எம்ஜிஆர் பின்னால் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற கான்செப்டில் தெரிஞ்சாங்க. அப்படியே போனாங்க. ஆமாம், கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கு என்று ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய சமயத்தை எம்ஜிஆர் இறந்தார். இதான் சான்ஸ் சொல்லி போட்டு ரொம்ப போராடினாங்க. எம்ஜிஆருடைய
இறந்த உடலை சுமந்து செல்லக்கூடிய வண்டியில் ஏறுறப்ப 3 பேர் தடுத்தாங்க. KKSSR, வீரப்பன், திருநாவுக்கரசு. ஆமாம். இப்போ அவங்களாம் எங்கே போனாங்கன்னு அந்த இடத்துல தெரியல. பட் அவங்க அந்தந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட அதையெல்லாம் மீறி ஜெயலலிதா அம்மையார் வந்தார். அதுக்கு காரணம் என்ன? அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவுத்து விடாத, அவதூறுகளை சொல்லாத, பொய் பரப்பாத ஒரு பேச்சு. அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தான். அதான் தலைமைக்கு பண்பு கான்செப்ட். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவுத்து விடுறதெல்லாம் பொய், பித்தலாட்டம், எதுக்குமே ஆதாரமே கிடையாது. சரி, ஒரு பேச்சு பேசுறாரு அப்படின்னா அது என்ன நடந்திருக்கிறதா, நடக்கவில்லையா அப்படி ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? அதான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு. அதை விட்டு போட்டு இவர் எழுதி கொடுத்ததெல்லாம் பேசிக்கிட்டே போறாரு. எழுதி கொடுத்தாலுமே கூடங்க இருக்கட்டும், மனப்பாடம் செய்கிறாரு. மனப்பாடம் செய்தாலுமே கூட அது நடந்திருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? இப்போ வந்தவர் தாங்க உதயநிதி ஸ்டாலின். அவர்லாம் எவ்வளோ பரவாயில்லையே, இன்னைக்கு துணை முதல்வராக உயர்ந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுக்கல. ஆமாம், திமுக இளைஞரணி செயலாளரை கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது MLA வந்தார், அப்புறம் அமைச்சராக வந்தார், அப்புறம் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். சும்மா எடுத்த உடனே வரலையே. அவருடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒவ்வொன்றிலையும் பேச்சில் ரொம்ப தெளிவாக இருக்குது. உணர்ச்சி வசப்படாமல் பேசுகிறாரு. அதே நேரத்தில் பஞ்சு தெரித்தால் போல நறுக்குன்னு ஒப்பம் விட்டு காசா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரிலாம் அடுக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு ஆணித்தரமான ஒரு பேச்சாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்றும் இல்லையே, ஆணித்தரமான பேச்சுக்கு ஒன்றுமே இல்லையே. அவதூறாகவும் அவுத்து விடுற மாதிரி தானே இருக்குது. இந்த இப்போ திருவாரூர் மற்ற சோன்ஸ் இதில் பேசக்கூடிய திருவாரூர், அப்புறம் நாகை மாவட்டத்தில் பேசியிருக்கிறாரு. எல்லாம் அவுத்து விட்டு தான் பேசியிருக்கிறார். உண்மையாக ஒன்றுமே இல்லை. திருச்சி பெரம்பலூர்லேயும் அதே மாதிரி தான். ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வந்தால் போதுமா? அதான் இன்றைக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஏங்க இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் வர்றீங்க, கேட்டால் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நீங்கள் இருப்பீங்க, அதனால் உங்களை தேடி வரது கூட காரணத்தை சொல்கிறீங்க. இது தேர்தல் நேரத்தில் எப்படி வருவீங்க? 234 தொகுதிக்கு இப்போ எப்படி போவீங்க? வாரத்தில் ஒரு நாள் போனால் எப்படி ஆகணும்? ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் தொண்டர்கள் சிந்திக்கணும். அவங்க கூட்டம் கூடுறதுனால தான் தாவேகா விஜய் பேசுகிறாரு. அதுவும் ஷோ காட்டுறார், ரோடு ஷோ காட்டுறார். மற்றபடி இப்படி 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 தான் பேச்சு, ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் கட்சிகளை எதிர்த்து பேசுகிறாங்க. ஏதோ சுமத்தக்கூடிய அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. சும்மா தாக்கி பேசுகிறாரு. ஆதாரப்பூர்வமாக எந்த தாக்குதலுமே கிடையாது. திமுகவை பற்றி தாக்கி பேசுகிறார், எந்த ஆதாரப்பூர்வமும் கிடையாது. திருச்சி பெரம்பூர்லையாவது பாஜக அதிமுகவை தாக்கி பேசுகிறார். இப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் அதுவும் சுத்தம் காலி, ஒன்றுமே கிடையாது. பாஜக பற்றியும் பேசல, அதிமுக பற்றியும் பேசல. அது என்ன காரணமோ தெரியல. இந்த மாதிரி அவுத்து விடக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி தான் ஏகப்பட்டது. இந்த விஜய் பிரச்சாரத்தை மின்தடை பண்ணது, மற்றபடி மீன்பிடி துறைமுகம் அந்த சம்மந்தப்பட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. IIT உதவியோட 32 கோடியில் பண்ணியிருக்காங்க நாகை மாவட்டத்தில். அதெல்லாம் நம்பியார் பகுதியில் கடல் அரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அரிப்பு சுவர் கட்டுறதுக்கு உயர் பாதுகாப்பு மையம், மற்ற அக்கரைப்பேட்டை 100 கோடி மீன் பதப்படுத்துகிற விஷயம். அப்புறம் நாகப்பட்டினம் வரலாற்றில் 1700 கோடிக்கு மிகப்பெரிய குடிநீர் திட்டம் திமுக அரசு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய MLA ஆளூர் நவாஸ் கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாராட்டுறாங்க. அதே மாதிரி பல ஆண்டு மோசமான நிலை இந்த மருத்துவமனையை இடிச்சிட்டு இந்த ஆரிக்கு புதிய கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கிட்டே போகலாம். மாநில உரிமை, மத்திய அரசு நிலைப்பாடு, கல்வி நிலை சம்பந்தமான நிலைப்பாடு, நிதி ஆதாரங்கள், நதிநீர் விவகாரங்கள், மத்திய அரசு நிலைப்பாடு போட்டு ஏதாவது ஆதாரபூர்வமாக பேசினா பரவாயில்ல. வாக்கு திருட்டை பற்றி சும்மா லைட்டாக பேசிட்டு விட்டாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசல. ஒருவேளை விஷயம் தெரியலையா, எழுதி கொடுத்தவங்களுக்கே தெரியல அப்படின்னு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தொண்டர்கள் எப்படி அப்படியே மொய்யின்னு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு காரணமும் கிடைச்சிருக்கு. ஒன்றும் கிடையாது. திரையில் பார்த்த ஒரு மனுஷனை நேரடியாக பார்க்கலாம்னு வந்திருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அவர் இதில் சினிமாவில் பல விதமாக உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறார், சும்மா சொல்லக்கூடாது. பல விதம் உதவி செஞ்ச ஆள் தான். இருந்தாலுமே கூட அரசியலில் வரக்கூடிய சமயத்தில் பேச்சு வளம் வேண்டும், செயல் வளம் வேண்டும்.
மற்றபடி வந்து என்ன பேசுகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிற எடுத்து வச்சு ஆதாரபூர்வமாக பேசுகிறோம். அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. இவர் பாட்டுக்கு எதையோ ஒன்று அவுத்து விட்டு அண்ணாமலை மாதிரி ஆளுநர் ரவி மாதிரி அவுத்து விட்டா மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? வாய்ப்பில்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.